சிவபக்தியில வர்றாங்க அப்படின்னா பொன்னும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார், அதுல வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை. உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை, நான் உணர்ந்து கொண்டேன், நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டதால், தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால், அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள். உண்மையான சிவனடியார்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர. ஐயன் ஒருவரே போதும், அவருடனே இருந்தால் போதும், அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு தூசியாக இருந்தால் போதும். இது போல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப சராசரியா ஒரு மனிதன் பிறக்கின்றான் அப்படிங்கும் போதே அவனுக்கான இறுதி காலமும் சேர்த்து தான் அங்கு எழுதப்படுகிறது. அது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதற்குள் இடைப்பட்ட காலத்தில் மனிதன் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகிறது.